இப்போ இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா வாரத்திலேயே? நோ, திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்களே, திங்கிற கிழமைன்னு. அதுல நீ இப்படி யோசிச்சதே இல்லையா? ஜஸ்ட் லேர்ன். அந்த ஆமா விஷயம் சொல்றதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்றேன். நீ எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறன்றதை பார்க்கறதுக்கு சொல்றேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல, சரியா? நீயும் ஓடுறதுல மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ 2வது ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? ஃபர்ஸ்ட்னு சொன்னதெல்லாம் ஃபெயிலு. 2வது ஆளை தானே தாண்டி இருக்கிற. உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான்ல, யோசிக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிற, நிமிர்ந்து உட்காரு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க, கடைசி ஆளை தாண்டிட்ட. இப்போ உன் பொசிஷன் என்ன? பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது. என்ன தெரியுமா? கடைசி ஆளை எப்படி தாண்டுவ? பாரு, கேள்வி இப்படிதான் வரும். நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம், பதறிட்டனா பதில் சொல்ல முடியாது. 4வது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனாவை சொன்னாங்க, the first lady of air force. 4வது மாடிக்கு போய் சொன்னாங்க குதின்னு. அதான் அவளுடைய இன்டர்வியூ. எல்லாரும் குயிட் பண்ணிட்டாங்க. குஞ்சன் சக்சேனா என்ன தெரியும் பண்ணா, 4வது மாடியில நிக்கிறா. ஜம்ப் அப்படினாங்க, டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டா, ஜெயிச்சிட்டா. Listen, learn, listen, learn, observe, learn, listen, learn. அதுக்கு தான் இந்த வயது. எதையுமே கற்றுக்கொள். ஒரு 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 ஃபோர்ஸான ஒரு ஆளா கத்துக்கோ. நான் சொல்ற பாரு, இப்போ ஒரு ஆமை, நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்ல போய் அதை பத்தி யோசிச்சேன். நான் 4 விஷயம் சொல்றேன் பாரு ஆமை பத்தி. You will be so happy to know about it. உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 300 to 500 to 800. எத்தனை ஜெனரேஷன்ங்க பார்க்கும்? நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம், அதுக்கு அப்பனை பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம், அதுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம். 800 வருஷமாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை. திமிங்கலத்தை விடவும். அது எப்படின்னா, சொன்ன ஆச்சரியப்படுவ. என்ன செய்யுமா, மூட்டை இருக்குல்ல, அது மேல உனக்கு புக்கு மூட்டை இருக்குது, நீ ஆமைதான். நீயும் அதிக வாழ்நாள் வாழப் போகின்ற ஆமை, நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை. நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி அது பயணம் செய்யும் சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டேன் நான். அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா? அது என்ன செய்யுமா? ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றேன் குழந்தைகளை. ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் குழந்தைகளை. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டே அலர்ட். அவ்வளவுதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். Be aware. எப்படி ஸ்டே அலர்ட்டா இருக்குது பாரு. அதுக்கு திசை அறிவு அதிகமா. எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா? அது என்ன செய்யுமா? வேகமா போகணுங்கிறத கால்குலேட் பண்ணிடுமா. நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும். நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். உள்ள நீரோட்டங்கள் போமா, அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா. வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை. மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா. உனக்கிட்ட சொல்லட்டுமா, நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ, ஜெயிச்சு வந்துரு.
எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு. கரிக்குலமை பயன்படுத்திக்கோ. இன்னொரு விஷயம், இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா நீரோட்டத்துல இருந்து வெள்ளம் வந்துருமா? நீரோட்டம் போற பக்கத்துல போவாது. அதான் உனக்கு சொல்ல விரும்புற செய்தி. லெஃப்ட் சைட்ல போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்துல வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா, அங்க போய் ஜாயின் பண்ணிக்கும். அது 300 வருஷம் 400 வருஷம் முட்டையிடுதுன்னா அந்த 400 வருஷமும் எந்த இடத்துல முட்டையிடுமோ உலகத்துல எங்க கடல்ல சுத்தினாலும் முட்டையிடுறதுக்கு மட்டும் அங்க வந்துருமா. என்ன திசை அறிவுங்க அதுக்கு. தமிழர்கள் கடலாடிகள், அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள். அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களா, ஏன்னா ஆமை திசை திரும்பாது. அந்த நீரோட்டங்களை வைத்துக் கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது. Be like a tortoise. லைஃப் ஒரு முறை தானே, கற்றுக்கொள், சைன் பண்ணிட்டு போ. பெரிய அளவுல வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன் நான்.